ஜோன்சனா, கார் ரெடியாண்ணா? ஆமாம் ஷாபி, நீ கேட்டது போல் இந்த ஃபோர்ட் கார் ஸ்பெஷல் ஆஃபரில் உனக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த உன் புது காரு, இந்தா இதோ கார் கீ, கார் புக்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஃபோர்ட் கார் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. என் கண்ணே பட்டுட்டோம் போல இருக்கு. அப்போது ஓகே, கார் புக் ரீட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ரெகுலர் சர்வீஸ் பண்ணினா வண்டி ரொம்ப நாள் ஓடும். அந்த செகண்ட் ஹேண்ட் கார் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த புது ஃபோர்டு காரில் என்ஜாய் பண்ணு. கன்கிராட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. அப்பா, வெளியே ஏன்டா இவ்வளோ சூடாக இருக்கு? நம்ம வண்டி ஏசி கூலிங்னால அப்படி தெரியுதோ? என் ஃபோர்ட் செல்லத்தை பாருங்க. இந்த கார் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ நாளாக ஜோன்சன் ஆட்ட ஆஃபரில் கேட்டு வாங்கியிருக்கேன். ஒரு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவோம். இந்த கார் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கிறத பார்த்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வர காருக்கெல்லாம் ஏன் ஃபோர்டு கார் டஃப் கொடுக்கும் போல. ஃபைனலாக சொல்லணும்னா இது காரா இல்லை தேரான்னு தெரியலையே. அபி, புதுசாக கார் எல்லாம் வாங்கியிருக்க போல. ஆமா ஓய் ஜானே, இதுதான் என் புது ஃபோர்டு கார். நம்ம ஃபோர்ட் காரு சூப்பர். கஷ்டப்பட்டு வாங்கினது நான். இது என் கார். கிரீன் கலர் ஃபோர்ட் காரில் வா, நமக்கு செல்ஃபி எடுப்போம். செல்ஃபி குல்ஃபி எல்லாம் நீ கார் வாங்கி எடு. இது என் கார் இல்ல, இது என் தேரு. இதுல எந்த தூசியும் ஒட்டக்கூடாது. தள்ளி நில். என்ன இவனுக்கு என்ன ஆச்சு? ஆமாம், மார்க்கெட்டில் அவ்வளோ கார் இருந்தும் ஸ்பெசிஃபிக்காக நீ ஏன் ஃபோர்ட் கார் வாங்கினியே? அதுவா, இந்த கார் ரோட்ல போச்சுன்னா BMW ரைட்ல, மெர்சிடிஸ் லெஃப்ட்ல போகும். என் கார் ஓட்டும் போது அப்படியே கப்பல்ல போற மாதிரியே இருக்கும். ஜான், இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி பார்த்தேன். ஓ, நீ ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு என் ஃபோர்டு கார் தான் கிடைச்சிருக்கா? என் கார் கண்ணாடியே உடைச்சிடாத. ரொம்ப காஸ்ட்லியா கார் வாங்கியிருக்கேன். போய் வீட்டுல போய் கண்ணாடி பாத்துக்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன். ஒரு காரை வாங்கிட்டு ஃப்ளைட்டு வாங்கின மாதிரி ஓவராக தான் பண்ணுறேன். இது ஃப்ளைட் தான், அதுக்கு மேலதான். ஓகேப்பா, நான் கிளம்புறேன். ஹே ஷாபி அண்ணா, என்ன புது காரு, ரொம்ப சூப்பர் அண்ணே. என்ன சோலமன், நீயுமா? ஆமா அண்ணே. இதுக்கு தான் சோஷியல் மீடியால பர்சனல் எல்லாம் போஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஜோன்ஸ் அண்ணா சொன்னாங்க நீங்க காரை ஆஃபர்ல வாங்குனீங்க. நீ? ஆமா, இந்த கார் வாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாரு, என் கார் பல பலன்னு மின்னுது. ஆமா அண்ணே. இது ஸ்பீட் ஜெட் மாதிரி சும்மா அப்படியே பறக்குதுல்ல. அப்படியா? எனக்கும் இதுல பறக்க ஆசையா இருக்கு. சரி ஷாபி, கீழே குடு. நானும் சாலமோனும் குவைத் சிட்டி, அபாசியா எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். ஏன் வண்டி மைபடி ஒத்த ஆளா நான் வச்சு பாத்துக்குவேன். யாருக்கும் தர மாட்டேன். எப்பா, யாரு பார்க்காத காரு தான், ரொம்ப சீன் போடுறான். ஆமா சாலமோன், வா நம்ம போலாம். இவன் காரையே கெட்டிட்டு ஆளட்டும். Two years later. என்ன இன்னைக்கு பார்த்து இவ்வளவு டிராஃபிக்? ஃபாஸ்டா போ. என்னடா என் செல்லத்துக்கு என்னாச்சு? இப்படி ஒரு நாளும் மக்கர் பண்ணது இல்லையே. முக்கியமா டியூட்டிக்கு போகும்போது இப்படி ஆயிட்டே. என்ன பிரச்சனையா இருக்கும்? போனட்டை திறந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ரெகுலராக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அதெல்லாம் இருக்காது. ஆயில் இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். என் வண்டியை பற்றி எனக்கே தெரியாதா என்ன? தம்பி, என்னப்பா ஆச்சு? கார் ஓரமா நிறுத்தி என்னமோ பண்ணிட்டு இருக்க. ஆமாம், உங்களுக்கு என்ன இப்போ? ஏதாவது உதவி வேணும்னு நினைச்சேன். உதவி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போங்க. காலங்காத்தால வந்துடுவாங்க. உங்களுக்கெல்லாம் வர வேலையும் ஜோலியும் இல்லையா? டூல் பாக்ஸை எடுத்து என்ன நீ பார்க்கலாம். 1
hour later. என்னடா இது கடுப்பாகுது. ஒரு நாள் இப்படி பண்ணாதே. இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எதில் பிரச்சனையாக இருக்கும்? ஜோன்ஸ் அண்ணா சொன்னது மாதிரி கார் புக்கை படித்து பார்க்கலாம். தம்பி, என்னப்பா இவ்வளோ ஸ்வெட்டா இருக்கு? என்ன பிரச்சனை? என் வண்டி என்னைக்குமே மக்கர் பண்ணாது. இன்னைக்கு பார்த்து நின்று போச்சு, ஸ்டார்ட் ஆகலை. நான் வேணும்னா ஹெல்ப்? இல்லைங்க, இத்தனை வருஷமாக தண்ணியாக தான் நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் போங்க. இந்த ஆள் வேற. A few hours later. என்னடா இது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சாமுவல் அண்ணாக்கு கால் பண்ணிட்டோம், இவ்வளோ நேரம் எங்கே போனாரு? என்ன ஷாபி, என்னாச்சு உன் ஃபோர்ட் செல்லத்துக்கு? இப்போதான் என்னை பற்றி ஞாபகம் வந்ததா? சாரி சாமுவல் அண்ணா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணி என் காரை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, பார்க்கலாம். சாமுவல் அண்ணா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தாச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேஜர் ப்ராப்ளம், ஒன்றும் பண்ண முடியாது. என் கடையில் இருக்கிற டயர் போட்டால் கூட ஸ்காவாது. நீ ஒன்று பண்ணிக்க, ஷக்ராபில் கொடுத்துட்டு பெரிச்சம்பழம் வாங்கிக்க. பாய்டா. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன தம்பி இப்படி சோர்ந்து போயிட்ட? முதல்ல எலும்பு. சார், இது இப்படி ஒரு நாளும் ஆனதில்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. என் கார் எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு பயமா இருக்கு சார். பயப்படாதேப்பா, என்ன நம்பி கீயை கொடு. நான் உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். கீயா? கீ இதுவரை நான் யார்கிட்டயும் கொடுத்தது இல்லையே. என் வண்டியே போக போகுது. இனி இந்த கீயை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்தாங்க சார். சார், என் காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? யார் நீங்க? எப்படி யாராலையும் முடியாதத நீங்க ஒரே நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? நான் தான்ப்பா ஹென்ரி ஃபோர்ட், ஃபோர்ட் காரோட ஃபவுண்டர். என்ன, ஹென்ரி ஃபோர்டா? காரை டிசைன் பண்ணவரே இத்தனை தடவை இறங்கி வந்து உதவி செய்ய வந்தார். ஆனா நான் அவரை உதாசீனப்படுத்திட்டேன். சாரி சார், நான் என் தவறை உணர்ந்துட்டேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கண்டுகளித்த இந்த நாடகத்தின் மூலம் எதற்குமே உதவாத உடைந்த இந்த ஃபோர்ட் காரை அதை உருவாக்கின ஹென்ரி ஃபோர்ட் சற்றும் யோசிக்காமல் உடனே அதை சரி செய்தது போல நம்மை படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை பயணத்தில் உடைந்த நம் வாழ்க்கையை மறுபடியும் சரி செய்து உருவாக்க வல்லவராயிருக்கிறார். நாம் பலமுறை அதை மறந்து பிரச்சனையின் பாதையில் கடந்து போகும்போது நம் சுய புத்தியினாலும் மனிதரின் உதவியினாலும் அதை சரி செய்து விடலாம் என்று நினைத்து நம் சிருஷ்டிகரை நாடுவதை மறந்து விடுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை பார்க்கிற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அந்த வார்த்தை. அவர் நம் வாசல் அண்டை நின்று நம் கதவை தட்டுகிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று எழுதியிருக்கிறபடி நாம் நம் முழு இருதயத்தோடும் நம் முழு ஆத்துமாவோடும் நம் சிருஷ்டிகரான இயேசு கிறிஸ்துவை நினைத்து அவரை சார்ந்து வாழ ஒப்பு கொடுப்போமா? உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை.